ஹாய் மக்களே, நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லாம் வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன திடீர்னு என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மறைஞ்சே இருக்குது. அதை 4 பேருக்கு நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். நமக்கு தெரிஞ்சது நம்மளோட இன்னும் இருக்காமல் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய புல்லட்டு தான். இது வந்து இதோட மாடல் பார்த்திங்கன்னா 1980 இது மாடல் இயரு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி டீசல் புல்லட்டு. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டீசல் புல்லட்டு கொஞ்சம் ரேராக இருக்குது. சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா மதுராந்தக தாலுக்காவில் நான் ஒரு ஆள் தான் டீசல் புல்லட் வச்சுருக்கேன். ஸோ ஒரு நம்ம டீசல் போட போனாலே டீசலில் புல்லட்டா அப்படின்ற காலகட்டத்துக்கு இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இதோட பர்ஃபார்மன்ஸு, இதோட மைலேஜ், இது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீசல் புல்லட் பார்த்தீங்கன்னா 5 HP. இந்த 5 HPன்றது பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடு, 60 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். அதே பார்த்தீங்கன்னா 6 HP, இன்னும் HP அதிகமாச்சுன்னா அதோடைய பிக்கப் வந்து 100 வரலாம் போகும். பட் மைலேஜ் கம்மியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து 4 கியரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்குது. இதில் ஸ்பார்க் ப்ளக் வராது. சரிங்களா? அதனால் ஸோ பேட்டரி இல்லாமல் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கியர் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4th கியர்லேயே நம்ம திரும்ப வண்டியை நிறுத்திட்டு எடுக்கலாம். நியூட்ரல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 4th கியர்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறுத்திட்டு உடனே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வண்டி லென்த்தாக இருக்கிறதுனால இது வந்து இடிக்காது. ஸோ வந்து லாங்லாம் போகிறதுக்கு டிராஃபிக்லலாம் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கியரை கம்மி பண்ணாமையே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்ப்ரிங் சீட் போட்டதுனால எனக்கு வந்து பேக் பெயின்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் குஷன் இருக்கிறதுனால எனக்கு பேக் பெயின் இல்லை. நல்லா தான் இருக்கும். இது வந்து ஒரு ஜென்ரேஷன் பைக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். இது எஃப்சி பண்ணிக்கலாம். 5 years ஒன்ஸ் எஃப்சி பண்ணிக்கலாம். எஃப்சி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பரை பார்த்திங்கன்னா என்கிட்ட என்ன சார் TMG 6714 அப்படின்னு இருக்குது, TN19 TN20 அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1992 பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியா. இப்போ வந்து TMG அப்படின்னா மெட்ராஸ் அப்படின்ற மாதிரி வரும். சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கும். இப்போது 92க்கு அப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு தாலுக்கா தகுந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அந்த TN19 அந்த சீரியல் நம்பர் விட ஆரம்பித்தாங்க. இது அதுக்கு முன்னாடியே வந்த வண்டின்றதுனால அப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷனோட நம்பர் தான் இந்த நம்பரு. ஸோ அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் என்னவா இருந்துச்சு அதுதான். சரிங்களா? இப்போ நம்ம எஃப்சி பண்ணிக்கலாம். பட் வண்டி நம்பர்லாம் நம்ம நினச்ச மாதிரி மாற்றிக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியை நம்ம எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத போய் பார்ப்போம். நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான HP 5 HPன்றதுனால இதோட நாய்ஸ் மீடியமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கம்மியாக இருக்கும். நம்ம இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் கிக் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் பழக கற்றுக்கினேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது டீசல் புல்லட்டுன்றதுனால அந்த பம்பை பார்த்து உதைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலாகவே உதைச்சிக்கலாம். இந்த ஆம்பெல்லாம் நம்ம எதுவும் பார்க்கணும். ஓகே, ஒரே கிக்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வண்டி எடுத்துகிட்டு இங்கே மதுராந்தகம் மட்டும் ஆந்திரா வரலாம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ட்ரிப்புக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டரில் நீங்கள் ஆவரேஜாக போகிறீங்கன்னா ஹேண்டில் பாரில் கையில்லாமல் கூட ஓட்டலாம். அதாவது டிரைவர் ஃப்ரீன்னு கூட சொல்லிக்கலாம். நான் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டேரிங் பிடிக்காமையே ஓட்டியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வெயிட்டு அதிகன்றதுனால நம்மளுக்கு வந்து ஸ்டேரிங் வந்து ஷேக் ஆகாது. நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியாத விஷயங்கள், ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் இந்த வண்டியை பற்றி, இது இல்லாமல் புதிய தெரியாத விஷயங்கள் பற்றி வேணும்னு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக எஃபர்ட் போட்டு தேடி அதை பற்றியான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அது வந்து இன்னோவேட்டிவான இப்போ லேட்டஸ்ட்டு தகவலாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஓல்டு திங்ஸாக கூட இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக அந்த டீட்டெயில் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரெடி தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படி இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.